கேரளாவோட பழம்பொரியை நம்ம வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக பண்ண போகிறோம். கேரளா பழம்பொரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மைதா மாவு சேர்ப்பாங்க, சீனி சேர்ப்பாங்க. நான் கோதுமை மாவு அப்புறம் வெள்ளைப்பாகு எடுத்து ஊற்றிருக்கேன், வடிகட்டிட்டேன். கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். மாவு அந்த மாதிரி கரைச்சிட்டு இந்த நேந்திர பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து வட்டமாக கட் பண்ணி வச்சு கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருக்கேன். ஸோ மாவில் இந்த மாதிரி நீங்கள் முக்கிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து நீங்கள் எண்ணெய் சட்டியில் போடும்போது கொஞ்சம் அப்படி பிரட்டி போடணும். அப்புறம் மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிக்கலாம். தீ முதல்ல எண்ணெய் காயிற வரைக்கும் தான் தீ நல்லா ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் தீயை வந்து சிம்லேயே வச்சு தான் நம்ம செய்யணும், இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சிரும். இல்லைன்னா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோ வேகாத மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமான இது. நம்ம ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், பிள்ளைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெந்த பிறகு 2 பக்கம் நீங்கள் பரட்டி போட்டுக்கோங்க. கோதுமை மாவு சேர்ந்துக்கலாம், நமக்கு ஃபைபர் கிடச்சிரும். நேந்திரம் பழத்தில் உள்ள சத்துக்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் வெல்லம் சேர்த்துருக்கோம், சீனி சேர்க்கலை. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓரளவுக்கு வெந்த உடனே பரட்டி போட்டுருங்க. பரட்டி போட்டு 2 பக்கம் நல்லா வெந்த உடனே எடுத்து வச்சா நமக்கு பழம்பொரி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நான் வந்து எப்போ எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணுவேன். இந்த எண்ணெய்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. நான் எப்போவுமே வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல, இதான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான எண்ணெயை நீங்கள் சேர்த்து செய்கிறதுனால நமக்கு வந்து உடலுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அதே மாதிரி சட்டிலாம் கூட வந்து நான் வந்து எண்ணெய் சட்டி இது மாதிரிலாம் வந்து எப்போவுமே வந்து நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவேன். அப்படிலாட்ட வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான பாத்திரம், ஆரோக்கியமான எண்ணெய்லாம் நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி பலகாரம் செய்யும்போது நமக்கு அது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.